ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா வாழவே முடாமல் தடுக்கக்கூடிய எதிரிகள் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில நீங்க பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. இவங்களுக்கு அதாவது வாழவே விடாம தடுக்கக்கூடிய எதிரிகள்ல யாரு? எந்த ராசி சார்ந்து இருப்பாங்க? சத்ருங்கிறது தான் எதிரி. 6ஆம் இடம். இவங்க குருவனுடைய அம்சம். தனுசுங்கிறது குருவனுடைய வீடு. ஆனா அங்க இருக்கிற பூராடங்கிற நட்சத்திரம் 6ஆம் இடத்தை சுட்டி காட்டுது. தன்னுடைய வீட்டில இருந்து 6ஆம் இடம் சுக்கரனுடைய ரிஷபம். 11ஆம் இடமும் சுக்கரனுடைய வீடு தான். அப்ப எதிர்பாராத நண்பனும் அமைச்சு கொடுப்பாரு சுக்கிரன், எதிர்ப்பையும் அமைச்சு கொடுப்பாரு. அதுல சுக்கிரனுங்கிறது பெண் கிரகமா, பெண்ணே எதிரின்னு எடுத்துக்கலாம். ஆண்களாக இருந்தால் பெண் எதிரி, பெண்களாக இருந்தால் ஆண் எதிரி. அதில் எதில் எதிரி? நாம் இப்போ பழகிறோம், ஒரு பாச நேசம் வச்சு பழகிறோம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறோம், கடைசியில் துரோகமாக பண்ணிடுறாங்கல்ல, அந்த அமைப்பை அதை குடிக்குது. ஏன்னா ஏற்கனவே இவங்க உபயராசி, அப்படியே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அதனால் ஏமாந்து சிக்கல்களை அனுபவிக்கக்கூடியது. அதாவது ஒரு கவர்ச்சின்னு வச்சுக்கலாம் சுக்கிரன்னா. இந்த கவர்ச்சிக்கு அடிமையாகும் போது தர்ம நியாயத்தை மறந்துடும் போது அதில் போய் ட்ராப் பண்ணிக்கிறது. ஆனால் இவங்க ஆன்மீக சிந்தனை சுற்றி தாங்க இருக்கும். அதுக்கு ஆன்மீக சிந்தனை வெளிப்பார்வைக்கு. வெளியில் அவங்க செயல்பாடுகள், அவருடைய சிந்தனைகள் அதிகமாக அவங்க சந்திக்கக்கூடிய நபர்கள், செய்யக்கூடிய தொழில்கள், இதெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கும். ஆனால் எதிரின்னு உள்ளே பார்க்கும்போது இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இல்லாதவங்க பிரச்சனைக்கு ஆளாகும். அது நீ சொல்கிற பார்த்தா ஒரு ஆசை, பேராசை வருது. பேராசை, கவர்ச்சி, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நிறைய ஆன்மீகங்களில் பெண்கள் இதில் மாற்றுறாங்கல்ல, அதுக்கு காரணம் சுக்கிரன் தான். சுக்கிரன் சுகபோகத்துக்கு காரகன், காமைச்சைக்கு காரகன். அது 6ஆம் வீடாகவே இவங்களுக்கு வருது. இவங்களுடைய அஷ்டமாதிபதி 8க்குடைய சந்திரனுடைய நட்சத்திரம் போய் 6ல் ஒளிஞ்சிருக்கு. சந்திரனும் பெண்ணு, சுக்கிரனும் பெண்ணு. அதை கவனிச்சுக்கணும். எந்த ராசி சார்ந்து இருப்பாங்க? அவங்க பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் எடுத்துக்கலாம். பொதுவாக இவங்களுக்கு துன்பம் வர்றது 4, 8, 12 நாள். 4ஆம் இடமான மீனம், 8ஆம் இடமான கடகம், 12ஆம் இடமான விருச்சிகம். இவங்க நெருப்பு ராசி, நீர் ராசிகள் ப்ராப்ளம். அப்போ அந்த மாதிரி நபர்கள் நமக்கு உதவுவாங்கன்னு நம்புறதும் இவங்களுக்கு கூடாது. அதனால பிரச்சனையாவாங்க. அதே நேரத்தில் இப்போ வேலை பார்க்குறாங்கன்னு வைங்க, நம்ம ஒரு தொழில் நடத்துகிறோம், அங்கே வேலைக்கு வச்சுருப்பாங்க, வேலை பார்க்குறாங்கன்னு வைங்க, அவங்களாலையும் பிரச்சனை வரும். எத்தனை விஷயங்களில் பெரிய பெரிய ஓனர்கள் வேலையாட்கள் மூலம் வஞ்சிக்கப்படுறாங்க. அது ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், இப்படி கணக்கு எடுத்துக்கலாம். அப்போ சத்ரு, ருணரோக சத்ரு அப்படிங்கிறது அஷ்டமாதிபதிங்கிறதும் சுக்கிரன் சந்திரன் கையில் போய் மாட்டிடுச்சு. அருமையாக சொன்னீங்க. அதே மாதிரி தனுசு ராசி நேயர்கள் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, திருமணம் சார்ந்த வாழ்க்கையில் ரொம்ப அடிபடுறாங்க. அதிக விஷயம் பற்றி பிரிஞ்சிருக்கிறோம், இல்லை சூழ்நிலை அமையலை, இல்லை வேற ஒரு மேரேஜ் லைஃப்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்கிறாங்க. இந்த மாதிரி நிகழ்வும் நடக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம், ராகு தோஷம் இவங்களுக்கு தான் ஜாஸ்தியாக அப்ளிகபிள் ஆகும். எதனாலங்க? அங்கே இருக்கிற நட்சத்திரம் அப்படி. 7ஆம் இடத்துல பாருங்க, மிருகசிரீஷம், திருவாதிரை, புனர்பூசம் பிரச்சனை இல்லை. நம்ம ராசி அதிபதியே குரு தான், அது பிரச்சனை இல்லை. இந்த செவ்வாய் ராகு அப்படிங்கிறது தான் பிறந்த ஜாதகத்தில், இப்போ பெண்ணாக இருந்தால் செவ்வாய் தான் கலத்திர காரகம். அப்போ அந்த செவ்வாய் 8, 12லையோ 6, 8, 12லையோ உட்காந்தாச்சு அப்படின்னா பாதிக்கப்படுது. அதே மாதிரி தான் ராகு. இந்த திருமண ஸ்தானங்கள்ங்கிறத விட நம்மளை 7ஆம் பாவத்தில் உள்ள பொட்டன்ஷியல் 8ஆம் பாவத்துக்கோ 6ஆம் பாவத்துக்கோ 12ஆம் பாவத்துக்கோ வரவே கூடாது. அது வந்துச்சுன்னா இப்போ ஒன்றும் இல்லை, ராகு போய் ரோகிணியில் இருக்குன்னு வைங்க, பிரச்சனை. அதே மாதிரி பூசத்தில் இருந்தாலும் பிரச்சனை, இங்கே அனுசத்தில் இருந்தாலும் பிரச்சனை. இப்படி எடுத்துக்கணும். அப்போ ராகுவும் குருவும் தான் இவங்களுக்கு திருமண தோஷத்துக்கு காரகன். இப்போ ஒருவேளை நான் நல்லா இருக்கேன், என் திருமண வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் அது இவங்க கடைசி அமைப்பில் இருப்பாங்க. தனுசனுடைய பிற்பகுதியில் பிறந்திருப்பாங்க. அப்போ 7ஆம் இடத்தினுடைய பிற்பகுதி குருவாகவே வந்துடுது. நேர்மையான, நல்ல ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தக்கூடிய, ஒரு தர்மத்தின் வழி வாழக்கூடிய ஒரு இல்லறம் கிடைச்சிது. இது செவ்வாய் ராகு கெட்டு போனவங்களுக்கு தான் துன்பம்.
இப்போ 7ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடமா வருதா? ம் இந்த 3ஆம் இடங்கிறது என்ன சொல்லுது? மாற்றத்தை சொல்லுது. அதனால் வந்து மாற்றம் பண்ணிக்கலாம். நீ உன் வழியை பாரு, நான் என் வழியை பாருன்னு பிரிஞ்சே இருக்காங்க இல்லையா? டைவர்ஸும் வாங்க மாட்டாங்க, சேர்ந்து இருக்க மாட்டாங்க. ஆனாலும் லைஃப் லாங் அப்படியே போவாங்க. ஸோ இதுக்கு 3ஆம் இடத்தும் ஒரு காரணம். உபயராசியில் இந்த தடை தாமதம் வரக்கு காரணம் இல்லைங்க? அது இந்த செவ்வாய் ராகுனால தான். இப்போ உதாரணத்துக்கு சனி 8ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது 4, 8, 12. அந்த சனி போய் 7ல் உட்கார்ந்தாலும் தாமதப்படுத்தி. 7ஆம் வீட்டில் சனி வந்து புதன் இந்த மாதிரி கிரகங்கள். இப்போ புதன் வந்து நம்ம 7ஆம் அதிபதி ஆட்சின்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே வந்து அவருடைய எஃபெக்டே 4, 8, 12க்குள்ளே தான் இருக்குது. பட் 4, 8, 12 வந்து பெருசாக பண்ணாது. ஆனால் 7ஆம் இடத்தை வந்து பாதிக்கும். இப்போ தடை தாமதம் சொல்கிறாங்கய்யா. இப்போ வந்து வீட்டில் பேசுகிறாங்க, முடிவு எடுக்கிறாங்க, கல்யாணம்லாம் ஒத்தி வச்சுட்டாங்க, இந்த தேதியில் நடக்குதுன்னு சொல்லும்போது கரெக்டாக 2 நாளைக்கு முன்னாடி பிள்ளையோ பையனோ ஓடி போகிறாங்க. ஸோ இந்த நிகழ்வுலாம் அவமானம். 7 வந்து 8ஓட தொடர்பு கொண்டா அந்த திருமண பந்தத்தினால அவமானம் ஏற்படும். 8ங்கிறது நம்ம வலி வேதனைன்னு சொல்கிறோம். 5, 8ங்கும் போது அவமானம்னு சொல்கிறோம். 3, 8 தொடர்பும் வந்து ஏதோ ஒரு வகையில் மனம் வேதனைப்படுது. இப்போ இதுக்கெல்லாம் மன அழுத்தத்துக்கெல்லாம் காரணம் வந்து இந்த ஒற்றைப்படை வந்து ஒற்றைப்படையிலேயே இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ 7ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு, குரு 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேரும் வந்து 3ல் இருக்கலாம், ராசியிலேயே இருக்கலாம், 5ல் இருக்கலாம், 7ல் இருக்கலாம், 9ல் இருக்கலாம், 11ல் இருக்கலாம். இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. யாரெல்லாம் இந்த 2, 4, 6, 8, 12ன்னு உட்காருதோ அவங்களுக்கு தான் தடை தாங்க. இப்போ 5ஆம் இடங்கிறது நிச்சயம் பண்ணுறது. ஆமாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து உறுதி பண்ணிக்கிறது. 4ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டா 5 கட் பண்ணிடும். 5 நடக்கவே விடாது. பொண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அது நிச்சயம் வரைக்கும் போய் நடக்காது. அந்த அதாவது பார்த்து பேசினா கூட அந்த நிகழ்ச்சி நடக்காது. கடைசி நேரத்தில் இல்லைங்க நான் வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு கட் பண்ணிடுவான். ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிறாங்க, ஆனால் வந்து ஒரு ஏமாற்றம் ஆகுது, லாஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. வேலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன? நிச்சயமா. ஏன்னா இப்போ எப்படி நம்ம மிதுனம், மீனம், கன்னி, தனுசு இந்த 4 கார்னரை சொல்கிறோமோ அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு இருக்குது. உபயராசி. ஆமாம். அதில் வந்து 2, 6, 10 அப்படின்ற வேலை, தொழில், அந்தஸ்து, கௌரவம் அப்படிங்கிற வந்து இப்போ 10ஆம் இடமே உபயராசியாக போயிடுது. 6ஆம் இடம் வந்து ஸ்திரராசியாக போயிடுது. 2ஆம் இடம் வந்து சரராசியாக போயிடுது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பேசி பிழைக்கிற தொழில் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே நம்ம வந்து ஒரு இடத்துல போய் கணக்கு வழக்கு எழுதுகிறோம் அல்லது மேனேஜ்மெண்ட் பார்க்குறோம், நாம் வந்து ஒரு லீட் பண்ணிட்டு ஒரு மேனேஜிங் லெவலில் இருக்கோம், லீடர் பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னா அது நிலைக்க விடுறதில்லை. இப்போ 10ஆம் இடத்துல உத்தர நட்சத்திரம்னு இருக்குது. ஆனால் அதுக்கு அதிபதியான சூரியன் வீடு எது? 9ஆம் வீடு. அதே மாதிரி அஸ்த நட்சத்திரம் இருக்குது, அவர் யார்? அஷ்டமாதிபதி. அதே மாதிரி செவ்வாய் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் இருக்குது, அவர் யார்? 5ஆம் அதிபதி. இப்போ பாருங்க, இந்த 5, 8, 9 இதெல்லாம் என்னத்தை சொல்லுதுன்னா 8வது ஒரு வேளைக்கு வந்து கம்மி சம்பளத்தில் வேலை பார்க்கறத குறிக்குது. இந்த 5, 9ங்கிறது சுத்தமாக வேலையவே தடுத்துருது. சிவனேன்னு இருக்கிறது, சும்மா இருக்கிறது. 5 வந்து ரிலீவ் பண்ணி விட்டுரும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கு போங்க. 5ஆம் அதிபதியே செவ்வாய். இப்போ நீங்கள் வந்து ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போ பெரிய பெரிய ஆர்கிடெக்ட் படித்தவங்க கூட ஜஸ்ட் டிசைன் பண்ணி கொடுக்கறதுலயே பெரிய வருமானம் பார்க்குறாங்க. அந்த மாதிரி அதான் நீங்கள் சொல்கிற பார்த்தா மேனுஃபேக்சரிங் எல்லாம் இல்லாமல் அந்த மேனுஃபேக்சரிங்க்கு டிசைன் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான். இல்லை கொடுக்கல் வாங்கல கமிஷன் பேஸ்ல இருக்கிறது. மேனுஃபேக்சரிங்னா ஃபீல்டு ஒர்க்கு. அந்த மேனுஃபேக்சரிங் எப்படி நடக்குது? இவங்களுடைய பிளானை வச்சு தான் நடக்குது. அதனால் இவங்க திட்டமிடுதல். இப்போ நீங்கள் ஆடிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எங்கே போய் ஃபீல்டு ஒர்க் பார்க்குறாங்க. அவங்க 4 பேர் 10 பேரை வச்சு என்னென்ன மாதிரின்னு சூத்திரம் சொல்லி தருவாங்க. இந்த ஃபார்முலாவில் இவங்களுக்கு இப்படி பண்ணுங்கன்ட்டு. அப்போ அவங்களுடைய ஜீனியஸ்னஸ் தான் அங்கே வேலை செய்யும், டேலண்ட். ஸோ டேலண்டட் பர்சனாலிட்டி தேவையில்லாமல் போய் ஃபீல்டு ஒர்க்கில் மாட்டி
அவங்க வந்து அடிமைத்தனத்துக்கு ஆளாகி அங்கே வந்து டார்ச்சர் தாங்க முடியுமாம இவங்க இடத்துக்கு இடம் மாறி போய் கஷ்டப்படுறாங்கங்கிறது தான் தனுசு. இந்த தனுசு ராசி நேயர்கள் அசிங்கம் அவமானம் எதனால வரும்? 5ஆம் இடம் 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். ராசியிலையும் சுக்கிரன், 5லையும் சுக்கிரன், 9லையும் சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து 8ல் 12ல் போகக்கூடாது. 8ல் மெயினாக போகக்கூடாது. இப்போ சுக்கிரன் கடகராசியில் இருந்தால் அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அது வந்து சந்திரனுடைய வீடு, காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். அதனால் வந்து சொத்து பத்து விஷயத்தில் இல்லீகலான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறது, இதனால் அசிங்க அவமானம் ஏற்படுறது. 5ஆம் இடம் காதலை குறிக்கிறது. 9ஆம் இடம் வந்து அஃபேர்ஸை குறிக்கிறது. இப்படிப்பட்ட கிரகம் அவங்கவுங்களுடைய பருவத்திற்கேற்ப, இப்போ டீனேஜாக இருந்தால் அதில் அசிங்க அவமானம் வரும். அதே கொஞ்சம் மெச்சூர்டாக ஆஃப்டர் மேரேஜில் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்னா பழகிறதுல போய் புது நபர்கள்கிட்ட பழகிறதுல அசிங்க அவமானம் வரும். 8ஓட 9 தொடர்பு கொண்டால் அது வந்து அது செஞ்சு கெடுக்கிறதுன்னு போயிடும். அந்த வேலையில் ஈடுபட்டு இப்போ பிரச்சனைக்கு ஆளாகும். ஸோ இந்த மாதிரி நிகழ்வு ஆமாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து அந்த 5, 9 அப்படின்ற விஷயத்துக்கு போகக்கூடாது. காமம், காதல், இல்லீகல் ப்ராப்ளம்ஸ், இல்லீகலாக கன்சல்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சனி இருக்கார். 4, 8, 12ல் வந்து சனி இருக்கார், தண்டனை கொடுக்குறவர். அதனால் அந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் போய் எந்த கிரகம் இவங்களுக்கு உட்கார்ந்தாலுமே அந்த கிரகத்தின் வாயிலாக சிக்கல்களை அனுபவிச்சிருவாங்க. இப்போ ராசி அதிபதி தான் குரு, அவரே உச்சந்தானே 8ல் சனி நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாருன்னா படாதபாடு போடும். இதை சூத்திரம். சிறப்பு சிறப்புங்கய்யா. ஐயா, இவங்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன மாதிரி விஷயம் சொல்லுவீங்க? அட்வைஸை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுக்காதீங்க, அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவு மூளை உழைப்பு சம்மந்தப்பட்ட பணிகளை தேர்ந்தெடுங்க. ஃபீல்டு ஒர்க்கு, ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, ட்ரேடிங் ஒர்க்கு, இதில் எல்லாம் போனோம்னா ஏமாற்றம் மிஞ்சும். ஏனென்றால் நம்மளுக்கு கொடுப்பினை அப்படிங்கிறது இப்போ பாக்யாதிபதி சூரியன். இப்போ கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தா அவங்க இருக்கிற வேலையை ப்ராசஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான், ரிஸ்க் இல்லை. ஆனால் அதே ப்ரைவேட்டில் வேலை பார்க்கும்போது, உற்பத்தி சார்ந்து வேலை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அது நிலைத்த தன்மையை கொடுக்கறதில்ல. நீங்கள் ஸ்டாண்டர்டாக 15 வருஷம் 20 வருஷம் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்க விடாது. அப்புறம் மாற்றிக்கிட்டே இருந்தால் அதுக்குண்டான வேல்யூ குறையும். இல்லை, ஏன் இத்தனை இடத்துக்கு மாறுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அடுத்து பிளேஸ்மெண்ட்டுக்கு போகும்போது சிக்கல் வரும். அதனால் இந்த உபயராசிக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் கூட சில பேர் இருப்பாங்க, அர்ச்சகராக இருப்பாங்க, ஜோதிடர்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி சட்டத்துறையில் இருக்காங்க, நீதித்துறையில் இருக்காங்க. இதெல்லாமே புதன் வீடு தானுங்க. அங்கே 10ஆம் இடங்கிறது புதன் வீடு. அதில் எல்லாமே வந்து ஸ்திரத்தன்மை இல்லை. அப்போ ஸ்திரத்தன்மையாக இருக்கிறதுக்கு நீங்கள் பாடுபடுங்க. உங்களுடைய ஓன் கன்சல்டிங் பிஸ்னஸ்ன்னா பிரச்சனையே இல்லை. என்ன மீறினே மாற்றம்னா என்ன வரும், இந்த தெருவுலேருந்து அந்த தெருவுக்கு போவோம், அவ்வளோதான். இங்கே வந்து வாடகைக்கு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, திடீர்னு மாற்ற சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு மாற்றுவாங்க. அப்படித்தான் அவங்களுக்கு டிஸ்டர்ப் வருமோ இல்லையா. ஒரு இடத்த போய் நம்பி இருக்கும்போது வேலையில் பல கம்பெனி பல ஊர் மாற வேண்டிய சூழல் வந்து. அதனால் முடிஞ்ச அளவு கலைத்தொழில், சம்பளத்துக்கு போகிறது, சேவை பண்ணுறது, அக்கௌண்ட்ஸு, மூளை உழைப்பு, இப்படி தேர்ந்தெடுத்தால் பாதிப்பு கிடையாது. சிறப்புங்க. இப்போ ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு. ஸோ அதனால் இவங்களுக்கு எதாவது நல்ல பாசிட்டிவ் சைன் இருக்கா, நல்லது நடக்குமா? அதாவது மேக்சிமம் போர்ஷன் 3, 7, 11 தான் குரு இருக்கார். பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம், 3, 7, 11. இந்த 3, 7, 11ங்கிறது வந்து ரெண்டுக்குமே சேஃப்டி. அகம் சார்ந்த வகையிலையும் சேஃப்டி, புறம் சார்ந்த வகையிலையும் சேஃப்டி. அதனால் நான் போய் அஷ்டம குரு வந்துடுச்சு, இந்த ஒரு வருஷம் நம்மளை பிரச்சனை பண்ணிடணும்னு நினைக்கவே வேண்டியதில்லை. ஏனென்றால் இந்த 3, 7, 11 டெவலப் பண்ண போகுது. அதனால் நல்லது நடக்கும். ஒரே விஷயம் என்ன பிரச்சனைனா, யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ அவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி போயிட்டு, அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. மற்றபடி குரு திசை நடக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி புதன் திசை நடக்கிறவங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லை. திசா புத்தியில் வந்து குரு சனி மட்டும்தான் நெகட்டிவாக இருக்கோ இல்லையா. 8ஆம் இடத்துல குரு போனதுனால தனுசு ராசிக்காரங்க அவஸ்தைப்படுவங்கிறதுக்கு அங்கே காரணமே இல்லை. அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கும் திருமணம் ஆகும். அதே மாதிரி வேலையில் வந்து நல்ல ப்ரமோஷன் பொசிஷனும் நல்லா இருக்கும்.
நல்லாவே இந்த குரு பலன் வந்து இவங்களுக்கு நல்லதே பண்ணும். சிறப்புங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.